Students, important question part 2 பார்க்கலாமா? நம்ம first chapter தான் பார்க்க போறோம். 2 mark பார்க்கலாமா? part 1 நீங்க பார்க்கலனா playlistல போய் சேனல்ல playlistல வந்து செக் பண்ணி பாருங்க. part 1 இருக்கும். next part 2 பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 1.5 வந்து நமக்கு 2 mark. அது வந்து எப்படி கேட்பாங்கன்னா படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது P மற்றும் Q ன்னு சொல்லிட்டாங்க. P மற்றும் Q கணம்னு சொல்லிட்டாங்க. இந்த உறவை வந்து கன கட்டமைப்பு முறையிலையும் பட்டியல் முறையிலையும் மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன எழுத சொல்லியிருக்காங்க? கன கட்டமைப்பு முறை எழுத சொல்லியிருக்காங்களா? கன கட்டமைப்பு முறை அப்படின்னா இது எப்படி எழுதணும்னா நமக்கு வந்து இது Pல ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, Qல ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. Pல இருக்கிற வேல்யூவை வந்து நம்ம Xன்னு எடுத்துக்கலாம், Qல இருக்கிற வேல்யூவெல்லாம் நம்ம வந்து Yன்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு இது எப்படி எழுதணும்? X, Y. Xல இருந்து தானே நமக்கு Yக்கு உறவு போகுது. இதில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? Xன்னு சொல்லியிருக்கோம். ஸோ Xல இருந்து நமக்கு Yக்கு உறவு போகுது. அதனால X, Yன்னு எழுதிக்கலாம். X, Y. Xோட மதிப்பு இப்போ நம்ம Yயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா Yல இருக்கிற மதிப்பு எல்லாமே இந்த Xல இருக்கிற மதிப்புல 2 மைனஸ் பண்ண வச்சுன்னா இப்போ வந்து நம்ம 5ல் 2 மைனஸ் பண்ணோம்னா 3 கிடைக்குமா? அதே 6ல் 2 மைனஸ் பண்ணோம்னா 4 கிடைக்கும். 7ல் 2 மைனஸ் பண்ணோம்னா 5 கிடைக்குமா? அதே மாதிரி அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? ஒய்யோட மதிப்பு எப்படி கிடைக்கும்? எக்ஸில் வந்து -2 பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். அதாவது எப்படி எழுதிக்கலாம்? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பை -2 பண்ணோம்னா நமக்கு ஒய்யோட மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிடணும். புரிஞ்சுதா? இப்போ எக்ஸ்ன்றது வந்து எதோட இது எலமெண்ட்? பியோட எலமெண்ட். அவ எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் எலமெண்ட் ஆஃப் பி, ஒய் வந்து எலமெண்ட் ஆஃப் கியூ. ஸோ இதுதான் நம்மளோட கன கட்டமைப்பு முறை. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பட்டியல் முறை. பட்டியல் முறைனா நமக்கு ஆல்ரெடி தெரியும் தானே. பட்டியல் முறைனா நம்ம 5, அதாவது எக்ஸ், ஒய் ஃபார்மேட்ல எழுதணும். 5, 3. அதாவது 5லேருந்து எதுக்கு உறவு போகுது? 3க்கு உறவு போகுது. அதே மாதிரி 6லேருந்து எதுக்கு உறவு போகுது? 6லேருந்து 4க்கு போகுது. 7லேருந்து நமக்கு 5க்கு போகுது. ஸோ இதுதான் நம்மளோட பட்டியல் முறை. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மதிப்பகம் வீச்சகத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மதிப்பகம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள மதிப்பு தானே மதிப்பகம்னு சொல்லுவோம். இங்கே உள்ள மதிப்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மதிப்பகம்னு சொல்லுவோம். எல்லா மதிப்பையும் எழுதிடுங்க. 5, 6, 7, 8. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வீச்சகத்தை காண்க அப்படின்னு இருக்காங்க. வீச்சகம் அப்படின்னா நமக்கு செகண்ட்ல இருக்கிறதால நம்ம வீச்சகம்னு சொல்லுவோம். அதாவது இந்த இதில் இருக்கிறது தான் வீச்சகம்னு சொல்லுவோம். 3, 4, 5. இந்த 2வது இருக்கிற மதிப்புலையும் எதுக்கு வந்து முன் ஒரு இருக்கோ அதை மட்டும்தான் வீச்சகத்தில் எழுதணும். புரிஞ்சுதா? 3, 4, 5. இது ஈஸியான 2 மார்க். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இதே மாதிரி தான் நமக்கு மற்ற சம்ஸும் வரும். இதை கொஞ்சம் புரிஞ்சு பார்த்து பண்ணுங்க. நம்ம எடுத்துக்காட்டு 1.9 பார்க்கலாமா? அதை நமக்கு f of x is equal to 2x minus x square கொடுக்கப்பட்டுருச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? f of 1, f of x plus 1, f of x plus f of 1 ஆகியவற்றை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம f of 1 பார்க்கலாமா? f of x வந்து இந்த மதிப்பு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம x வர இடத்துல மட்டும் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். புரிஞ்சுதா? அதாவது எக்ஸ் எங்கெங்க வருது அந்த இடத்துல மட்டும் நம்ம 1ன்னு சப்ஸ்டிட் பண்ண போறோம். இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. அப்போ 2 மதிப்பு மாறாது, 2 அப்படியே தான் இருக்கும். இது வந்து நமக்கு ஒரு மாறிலியும் ஒரு மாறியும் ஒன்றா இருந்துச்சுன்னா நமக்கு பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 2 இன்ட்டு அப்போ இல்லாட்டி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. எக்ஸோட மதிப்பு என்ன சொன்னோம்? 1ன்னு சொன்னோமா? 1 மைனஸ் 1 ஸ்கொயர்டு. அப்போ 2 1ஆல் பெருக்கணும்னா 2 மைனஸ் 1 நமக்கு 1. எஃப் ஆஃப் 1 என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு 1ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க? அதே எக்ஸ் வர இடத்துல என்ன போடணும்? நம்ம எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 போட்டாச்சு. 1 வர இடத்துல என்ன போடணும்? அதாவது எக்ஸ் வர இடத்துல என்ன போடணும்? எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு போடணும். எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்ன்னு போடணும். புரிஞ்சுதா? இப்போ இந்த ரெண்டை வச்சு உள்ள 2லையும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணலாமா? ஏன்னா நமக்கு ப்ராக்கெட்டில் இருக்கு, நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் 2x ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 மைனஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் தானே நமக்கு. ஸோ ஏ வர இடத்துல எக்ஸ் போட போகிறோம், ஏ வர இடத்துல எக்ஸும் பி வர இடத்துல 1ன்னு போட போகிறோம். புரிஞ்சுதா? ப்ராக்கெட் அப்படியே போட்டுக்கோங்க, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குல்ல. ஸோ அதை லாஸ்ட் பார்ப்போம். ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்
டு ஏபி, ஏ இன்ட்டு பி, எக்ஸ் இன்ட்டு 1 நமக்கு எக்ஸ் தான் கிடைக்கும். பி ஸ்கொயர்னா நம்ம 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 தான் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க, ஏன்னா இது மாறாது. 2 + 2 2x + 2 மைனஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே மைனஸ் ப்ராக்கெட், அதாவது இங்கே மைனஸ் இருக்கு, அந்த மைனஸை ப்ராக்கெட்குள்ளே கொண்டு போகணும். அப்போ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் மாறும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1. இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது, அதனால் எல்லாமே நமக்கு என்னவா மாறிடுச்சு, மைனஸாக மாறிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் டேர்ம்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1 தான் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 2x, இங்கேயும் 2x இருக்குது. இங்கே ப்ளஸ் எக்ஸாக இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸாக இருக்குது. அப்போ இது என்ன ஆகிடும், நமக்கு 0 ஆகிடும் இந்த டேர்மே. அப்போ இங்கே +2, இங்கே -1. அப்போ 2ல் 1 போச்சு, நமக்கு என்ன வரும், 1. எதோட குறி போட, நம்ம பெரிய நம்பரோட குறி தான் போடணும். ஸோ +1. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு f ஆஃப் எக்ஸும் f ஆஃப் 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. f ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்க, இங்கே வேல்யூ அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. f ஆஃப் 1 நம்ம கண்டுபிடிச்சோம் தானே. இப்போ f ஆஃப் 1 நமக்கு என்ன கிடச்சிச்சு, 1ன்னு கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் நம்ம கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி பண்ணலாம், f ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் f ஆஃப் 1. f ஆஃப் எக்ஸ் என்ன, 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் என்ன பண்ணணும், f ஆஃப் 1 ப்ளஸ் பண்ணணும். ஸோ f ஆஃப் 1 என்ன, நமக்கு 1. புரிஞ்சுதா, இதுதான் நமக்கான ஆன்சர். இதுதான் 2 மார்க். ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்காட்டு 1.13 பார்க்கலாமா. அதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, a = 1, 2, 3 சொல்லிட்டாங்க. b = 4, 5, 6, 7ன்னு கொடுத்துட்டாங்க. அதோட உறவையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, ஏலேருந்து பிக்கான சார்புன்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் போட்டுக்குவோம். எதுக்காகண்டா இது அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் போட்டுக்கலாமா. ஏல என்னென்ன மதிப்பு, இது ஏ, இது பி. ஏல என்னென்ன வேல்யூ இருக்குது, 1 2 1 2 3. பியில் என்னென்ன வேல்யூ இருக்குது, 4 5 6 7 இருக்கா. இப்போ 2 கொடுத்துட்டாங்க, ஏ பி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதோட உறவு சொல்லிட்டாங்க. 1லேருந்து 4க்கு போகுது. நிழல் உரு 1லேருந்து 4க்கு போகுது. 2லேருந்து 5க்கு போகுது. 2, 5 2லேருந்து 5க்கு. 3லேருந்து 6க்கு போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஏலேருந்து பிக்கான சார்பு எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக அப்படின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னா என்ன, நமக்கு ஏல இருக்கிற ஒவ்வொரு மதிப்புக்கும் பியில் ஒரே ஒரு நிழல் உரு இருக்கணும். அப்படி ஒரே ஒரு நிழல் உரு இருந்துச்சு அப்படின்னா அதை ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குல்ல, அதில் பிக்கு ஒரே ஒரு ஆரோ தான் போகணும், மதிப்புக்கு ஒரு ஆரோ தான் போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ஆரோ போச்சுன்னா அதை ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும்னு சொல்லிட்டு எழுதிடணும். இதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். ஏன்னா ஏல இருக்கிற ஒவ்வொரு மதிப்புக்கும் பியில் வெவ்வேறு மதிப்பு நிழல் உரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். மேல் சார்பு அப்படின்னா, அதாவது பியில் இருக்கிற எல்லா மதிப்புக்கும் முன் உரு இருக்கும். அப்படி முன் உரு இல்லைன்னா அது மேல் சார்பு கிடையாது. மேல் சார்புனா என்ன, பியில் இருக்கிற எல்லா வேல்யூக்கும் முன் உரு, அதாவது பியில் இருக்கிற எல்லா வேல்யூக்கும் ஆரோ மார்க் இருக்கணும். இப்போ 7க்கு நமக்கு ஆரோ மார்க் இல்லைல்ல, ஸோ இது மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். எப்படி எழுதலாம், நம்ம என்ன சொன்னோம், ஏல ஒவ்வொரு உறுப்புக்கும் பியில் வெவ்வேறு நிழல் உரு இருக்கனால இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஆனால் பியில் ஏழுக்கு நம்ம முன் உரு கிடையாது. ஸோ இது மேல் சார்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்காட்டு 1.14 பார்க்கலாமா. அதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதை நம்ம டயக்ராம் போடுறதா போட்டுக்கலாம். இது ஏ, நமக்கு ஏபி அப்படின்னு 2 இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஏல என்னென்ன வேல்யூ இருக்குது, -2 -1 0 1 2. பி என்ன சொல்லியிருக்காங்க, பியோட வேல்யூ நமக்கு கொடுக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஏலேருந்து பிக்கு போகிற நிழல் உருவை தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். எதுலேருந்து எதுக்கு உறவு போகுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். என்ன சொல்லிட்டாங்க, மேல் சார்புன்னு சொல்லிட்டாங்க. நம்ம மேலே பார்த்தோம்ல, மேல் சார்புனா என்ன, பியில் இருக்கிற எல்லா வேல்யூக்கும் ஏல
முன் உரு இருக்கும். அப்போ நமக்கு பிஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது நமக்கு ஈஸியான சம். எப்படின்னா ஏல இருக்கிற ஒவ்வொரு மதிப்பையும் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் பிரதிட்டோம்னா நமக்கு பியோட மதிப்பு கிடச்சிரும். நம்ம வந்து -2 பிரதிடுவோமா? அப்போ எஃப் ஆஃப் -2 என்ன வரும் நமக்கு? இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம -2ன்னு பிரதியிட போகிறோம். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 ப்ளஸ் 1. 2 ஸ்கொயர் பண்ணோம்னா அதாவது -2 இன்ட்டு -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2 2 நமக்கு 4. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 1. ஃபஸ்ட்டு ப்ளஸ் டேர்ம்லாம் கூட்டிக்கலாமா? 4 ப்ளஸ் 1 நமக்கு 5 -2. 5ல் 2 போச்சுன்னா நமக்கு 3. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் என்ன இருக்குது? -1. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் -1 பிரதிடுவோமா? அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல -1ன்னு பிரதிடுறோம். -1 ஸ்கொயர் -1 ப்ளஸ் 1. அதாவது இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் தானே வரும், அதனால நான் மைனஸ்னு போட்டேன். 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 -1 ப்ளஸ் 1. இது வந்து ப்ளஸ் 1 -1 நமக்கு 0 ஆயிரும். நமக்களோட ஆன்சர் 1. அப்போ நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு? 1 கிடச்சிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு இதையும் பிரதிட்டுக்குவோம். எஃப் ஆஃப் 0 அப்படின்னா 0 பிரதிட்டோம்னா என்ன ஆகும்? எக்ஸ் இருக்கிற இடம் ஃபுல்லாக நமக்கு 0 ஆயிரும். 0 + 0 + 1. அப்போ என்ன கிடச்சிருக்கு? 1ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் 1. நெக்ஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் 1 பிரதிடணும். எஃப் ஆஃப் 1 பிரதிட்டோம்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 தான். இதை கூட்டினோம்னா 1 2 3. எஃப் ஆஃப் 1 என்ன கிடச்சிருக்கு? 3ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2 பிரதிட்டோம்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. 2 2 4 ப்ளஸ் 2 6 6 ப்ளஸ் 1 7. அப்போ நமக்கு 3 மதிப்பு வந்திருக்கா? 1 வந்து 2 தடவை இருக்கா? அதை வந்து நம்ம ஒரு தடவை எழுதுனா போதும். 1 இருக்குது, 3 இருக்குது, 7 இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் கம்மா ஒய் அப்படின்னு எழுதினோம்னா நமக்கு -2லேருந்து எதுக்கு நமக்கு போகுது? நிழல் -2லேருந்து 3க்கு போகுது. அதாவது -2லேருந்து நமக்கு 3க்கு நிழல் உரு போகுது. நெக்ஸ்ட்டு வந்து -1லேருந்து நமக்கு 1க்கு நிழல் உரு போகுது. நெக்ஸ்ட்டு வந்து 0லேருந்து 1க்கு நிழல் உரு போகுது. அதே மாதிரி 1லேருந்து 3க்கு நிழல் உரு போகுது. அடுத்து 2லேருந்து 7க்கு நமக்கு நிழல் உரு போகுது. -1லேருந்து 1க்கா? ஸோ -1லேருந்து 1, 0லேருந்து 1, 0லேருந்து நமக்கு 1க்கு தான் இதாகுது. 0லேருந்து 1க்கு போகுது நிழல் உரு. நெக்ஸ்ட்டு 1லேருந்து 3க்கு நிழல் உரு, 2லேருந்து 7க்கு நிழல் உரு. நமக்கு என்ன சொன்னாங்க? மேல் சார்புன்னு சொன்னாங்க. மேல் சார்புனா பியில் இருக்கிற ஒவ்வொரு மதிப்புக்கும் முன் உரு வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம் தானே. ஸோ இருக்குது தானே. அப்போ பியோட மதிப்பு நமக்கு என்ன? பியோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சா? பியோட மதிப்பு நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 1 3 7. ஸோ இதுதான் நம்மளோட பியோட மதிப்பு. புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் பார்ட் வரும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.